கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான்னு 3வது வசனம் சொல்லுது. ஓகே, கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அவனை போறதுக்கு இடரல் ஏற்படுத்துறாரு. நீங்க பாருங்க, மினிஸ்ட்ரி காலிங் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, எது செஞ்சாலுமே அதுல நிலைச்சே இருக்க முடியாது. அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கணவர் வேணா யோசிச்சு பாருங்க, ஏன் இவருக்கு பணம் கையிலேயே நிக்க மாட்டேங்குது, பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்கு, பார்த்தா கர்த்தரே அதை ஊதி போறாரு. ஓகே, நான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். சரியா, எந்த வேலைக்கு ஒரு வேலையில கூட உருப்படியா போக மாட்டேங்கிறாரு. மாறி 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 ஒரு வருஷத்துக்கு எத்தனை வேலை மாறுவாரு. வண்டியில போறாரு, இல்ல கொத்த ஆட்கள் கூட போறாரு, பிளம்பிங்க்கு போறாரு, இப்ப 2 மாசம் ஒழுங்கா போறாரு, அதுக்கப்புறம் போக மாட்டேங்கிறாருன்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருங்க. மேபி அவர் குடிகாரரா, வாயில தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஒதுக்கி வைக்கிறவங்களா இருக்கலாம். சரியா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு மினிஸ்ட்ரி காலிங்க. ஹல்லேலூயா. அதாவது துன்மார்கள் எல்லாருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொல்ல, நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. உங்களுடைய பாதி மாம்சம் தானே அவங்க, பாதி சரீரம் தானே ஹஸ்பண்ட். ஓகேயா, கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கணும். இல்ல கர்த்தரை இதை செய்வார். அவங்க பரிசுத்தமா இருக்கணும்னா உங்க வழியா தேவனிடத்துல வரணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்கேற்ற சாட்சி உள்ள ஜீவிதத்தை வாழணும். ஓகேவா, மேபி நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேயா, ஏன்னா அவர் தான் பெருங்காற்றை வர விட்டுறாரு பாருங்களேன், யோனா. ஹல்லேலூயா. அதே மாதிரி படிப்புல எவ்வளவுதான் படிச்சாலும் மார்க்கே வராது. ஓகே, ஆனா படிச்சு மார்க் எடுக்கிற டேலண்ட் இருக்கும், பட் மார்க் வராது. அதே மாதிரி வேலையில 2 பேர் 3 பேர் செய்யற வேலையை இவங்க ஒரு ஆள் செய்வாங்க, பட் ப்ரொமோஷன் வராது, இன்கிரிமெண்ட் வராது, ஒண்ணுமே வராது. வேலை இடத்துல அப்படிதான். சரியா, அப்படியெல்லாம் இருக்கா? நீங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வசனம் சொல்லுது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, மினிஸ்ட்ரி காலிங் இருக்கான்னு ஓடி போய் ஒப்புரவாயிடுங்க. ஓகேவா, அதாவது உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போகணும் முடியாது. ஓகேவா, உங்களுக்கு வசனம் தெரியாம ஆவியானவருடைய நடத்துதல், பகுத்தறிகிறது, அவருடைய பரிசுத்தம், தெய்வ சித்தம் இதெல்லாம் தெரியாம நீங்க மினிஸ்ட்ரியில காலை எடுத்து வைக்க முடியாது. சுவிசேஷ பாரத்துல அறிவிக்கலாம், அது என்ன சொல்லலாம். ஓகேவா, அதான் நீங்க மினிஸ்ட்ரி காலிங் இருக்கான்னு பாருங்க. சரியா, அது கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அடையாளமும், கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்னு 5வது வசனம் சொல்லுது. ஓகேவா, இந்த ஒரு மனுஷன் யோனா தான் தேவை. யோனா கப்பல்ல பிரயாணப்பட்டு ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்போ அந்த கப்பல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஓகே, கப்பலை லெகுவாக்குறதுக்கு அதுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் கடல்ல எரிஞ்சு போடுறாங்க. உங்களுடைய வீட்டுல பண கஷ்டம், இந்த கடன் வாங்குறது, இருக்கிறது எல்லாம் விற்கிற வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. மினிஸ்ட்ரி காலிங் இருக்கு, ஆண்டவர் சொன்னதை செய்யாம விட்டீங்களா அப்படின்னு பாருங்க. மினிஸ்ட்ரி கூட போக வேணாம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாத விட்டீங்களா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட பாக்குறோம், 40 வயசு 60 வயசு சிஸ்டர் கூட எங்க கூட ஊழியத்துல இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா பார்த்தா 17-18 வயசுல மினிஸ்ட்ரி காலிங் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லிருப்பா, நீ எனக்காக போவாயா அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. ஓகே, இவங்களும் அந்த நேரத்துல ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா பார்த்தா என்ன சொல்றது, கடமைக்கு தேவனை தேடணும், தொழுது கொண்டோம், அந்த மாதிரியே இருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில பிள்ளைங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க, பேர பிள்ளைங்க கரெக்டா இருப்பாங்க, அதை கரெக்டா இருக்க மாட்டாங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வழியில இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒருத்தருடைய தவறுனால, அங்க பாருங்க, யோனா தப்பு பண்றான், ஆண்டவர் சொன்னதை செய்யல. இங்க என்ன ஆகுது, அந்த கப்பல்ல இருக்க சரக்குனா வீட்டுல இருக்க பொருட்கள், பண விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வருமானம் இல்லையா, அது உங்களுடைய பாவமா இருக்கும். நீங்க தேவன் சொன்னதை செய்யலன்னா அது கண்டிப்பா உங்க பிள்ளைகள் இடத்துல வரும், உங்க பேர பிள்ளைகள் இடத்துல வரும், அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வரும். ஓகே, உங்க கணவர்கிட்ட வரும், உங்க மனைவிட்ட வரும். சரி, நீங்க கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள இருந்து யோசிக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல சொன்ன மாதிரி அவர்கிட்ட பிரியமா இருக்க பழகுங்க. ஹல்லேலூயா.